எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, எனக்கு சமாதானம் தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, எனக்கு வல்லமை தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, எனக்கு விடுதலை தந்தார் இயேசு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. லோகத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார், ஐயா நான் மகிமைப்படுத்தினேன் என்னுடைய குமாரனை, என்ன நான் மகிமைப்படுத்துவேன் சொல்றாரு. ஆனா சொந்தமானதுல வந்தார், சொந்தமானவர்கள் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள அவர் விசுவாசிக்கல. இன்றைக்கு அதுதான் இருக்கு. இயேசு எங்களுக்கு, தேவன் எங்களுக்கு சொந்தம் சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று உரிமை கொண்டாடுறமே. ஆனா இந்த சந்ததி அற்புத அடையாளங்களை காணாவிட்டால் என்ன செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சமாரியா நாட்டுக்கு போறாரு, கிணத்து அருகிலே உட்கார்ந்துருக்கிறார். மத்தியானத்தில் ஒன்று குடத்தை வச்சுட்டு வருது. எல்லாம் காலையில் போவாங்க, இல்லைன்னா சாயங்காலம் போவாங்க தண்ணி எடுக்க. இது மத்தியானத்தில் எத்தனை மணிக்கு புறப்பட்டுச்சு, எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு தெரியல. தாகத்துக்கு தண்ணின்னு கேட்டார். நீ உன்னிட்ட பேசுகிறவர் இன்னாது என்று அறிந்திருந்தா அவர்கிட்ட கேட்டிருப்போமா, அவர் ஜீவ தண்ணீர் கொடுப்பாருன்னா, அப்படியா, இது இங்கே யாக்கோப்பு எங்களுக்கு கொடுத்த கிணறாச்சே, இந்த தண்ணி கிட்டத்தட்ட 2000 வருஷமா 3000 வருஷமா நாங்கள் முண்டுக்கிட்டு வர்றோமே. யாக்கோப்பு கிணறுக்கும் இயேசுக்கு எத்தனை
3000 வருஷம் ஆகி போச்சு இல்லைங்களா? நோண்டு மண்டு குடிக்கிறோமே, ஜீவத்தை நீர் எங்களுக்கு கொடு. நான் இந்த குடத்தை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு கேட்டோன்னே ஏசுக்கர் சொல்கிறார், போய் புருஷனை கூட்டிகிட்டு வந்துட்டார். அவளுக்கு ஒரே ஆச்சரியம், ஒன்று இருந்தால் சரியாக கூப்பிட்டு வந்திருப்பா. அவள் கரெக்டாக சொன்னான், எனக்கு புருஷன் இல்லை. அல்லேலூயா. இப்போ கூட கோர்ட்டில் நிறைய அது நடக்குது. அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை அருமையான சாம் ஜபத்துறை ஐயா எழுதியிருந்தாங்க. ஒரு கதை சொன்னார், குதிரையும் அடங்காத மனைவியும். இந்த அடங்காத மனைவி என்ன ஐயா சொன்னது நான் சொல்கிறேன். அடங்காத மனைவி வாயை திறந்தா தூசணம், செஞ்சா அக்கிரமம், அனியா ஒன்றுக்கு அடங்காது. யாருக்கு அடங்காது? பேரே ஊரெல்லாம் சொல்கிறாங்க, அவளை அதனால யாருமே கட்ட வர மாட்டேன்ட்டான். அது அப்படியே இருக்குது. ஒருத்தன் தைரியமா சரி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு வந்தான், பொண்ணை பார்த்தான். இப்போ கேட்டான், என்ன நான் எல்லாருமே வாயாடின்னு சொல்கிறாங்க, நீ எப்படி வந்த? அவன் ஒன்றும் ஒன்றுமே பேசிக்கலையாம். சரி வா ஊருக்கு போகலான்னு கிளம்பினான். ஒரு குதிரை வண்டியில் ஏற்றிக்கிட்டான். அல்லேலூயா. இது போகுது புருஷன் வீட்டுக்கு. குதிரை அடங்காத குதிரை, அது வண்டியில் போட்டுனா டம்மு டம்முன்னு என்ன செய்யுது, குதிக்குது. என்ன செஞ்சான், ஃபஸ்ட்டு வார்னிங் சொல்லி அடின்னு அடிச்சிட்டான். கொஞ்சம் தூரம் நல்லா ஓடிச்சு. திரும்ப அந்த குதிரை அடங்கலை. இது செகண்ட் வார்னிங் சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறான். கொஞ்சம் தூரம் ஓடி நின்றுச்சு. டேய் இனிமேல் ஏதாவது பண்ணால் வித்தியாசமாக இருக்கும், அடிச்சாம ஓடிச்சு. அதே மாதிரி திரும்ப அடங்காத துப்பாக்கி கேட்டால் கடன்னு சுட்டு போட்டான். அல்லேலூயா. இவ பார்த்தா பாரு, சரி அந்த குதிரையை ஏன் இப்படி பண்ணனா, இது உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங்னா. கொஞ்சம் தூரம் போனோன்னா அதுக்கு என்னன்னு ஒன்றுமே சொல்ல, இது செகண்ட் வார்னிங்னு துப்பை ஆக்கி எடுத்தான். அன்னைக்கு அடங்கின வாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியில் சொல்றாரு, வாயாடியும் அடங்காத ஸ்திரீ அவ வீட்டில் குடியிருந்தா ஓயாத ஒழுக்கம். இந்த மழை பெஞ்சா பிச்சுன்னு வீட்டுக்குள்ளே ஒழுகும் பாரு, அது மாதிரி சண்டைக்காரியோட வீட்டில் குடியிருக்கிறதை பார்க்கலாம். ஊரை விட்டு போய் வடகந்திரத்தில் இருக்கிறது நல்லதுங்கிறார் நீதிமொழிகள். அல்லேலூயா. ஆக இந்த சந்ததி அற்புத அடையாளங்களை காணாவிட்டால் என்ன செய்ய மாட்டாங்களாம், விசுவாசிக்க மாட்டாங்கன்ட்டார். யூதர்கள் எதை தேடுறாங்க? யூதர்னா அவருடைய ஜனங்கள். இப்ப இயேசுவே நமக்கு எதற்காக தேடி வந்திருக்கிறோம்? எதற்காக அவர் வாஞ்சித்து வந்திருக்கிறோம்? அற்புத அடையாளங்களை கண்டா. இந்த கிரேக்கர்கள் ஞானவான்கள் அவருடைய ஞானத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை பார்க்க வந்தார்கள். இன்னைக்கு சபைக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக சபைக்குள்ள வந்திருக்கிற நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? ஒன்று பேதுரு 3:12. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. ஆமா, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. யாரு எந்த நிலையில தேடுகிறார்கள் என்று அவர் பார்க்கிறார். ஆக இந்த கிரேக்கர் தேடி வந்த போது அவருக்கு ஆச்சரியம். ஏன்னா இதுவரைக்கும் யூதர்கள் அற்புத அடையாளங்களை தான் அவர்கிட்ட தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆளை குறித்து உங்களுக்கு சொல்றேன். லூக்கா 23:8. இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். ஆமா, ஏரோதுக்கு ஒரு ஆசை இருந்தது.
இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு இயேசுவை எப்படி என்ன செய்தான், காண வேண்டும் என்று விரும்பி அநேகரை சொல்லி அனுப்பினான். அவர் போகலை. இந்த ஏரோதை பற்றி அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கும் நாளைக்கும் நான் கிரியை செய்து நிறைவடையணும் போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கடான்ட்டார். ஏன்னா யோவான் ஸ்நானகன் எப்படி வந்தாரா, போஜனம் பானம் பண்ணாதவனா வந்தார். இவர் சாப்பாடு சாப்பிட்றவரா வந்தார். அப்போ என்ன சொன்னாங்க, இவன் காட்டுவாசினாங்க. இயேசு கிறிஸ்து நீதி மார்க்கமாக வந்தோடனே இவர் யாரு, போஜன பிரியன் பெயர்செபுன்னு சொன்னாங்க. இந்த யூதர்கள் சொன்ன காரியெல்லாம் பாருங்க ஏற்குமாறாகவே இருக்கும். அல்லேலூயா. அவரை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படித்தான் அந்த ஏரோது என்ன செய்தான், அவரை பிடிச்சி கொண்டு வந்து வைக்கலாம். யோவான் ஸ்நானனை கொலை செஞ்சதுக்கு பின்னால அவர் சொல்றாரு, இன்றைக்கு நாளைக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கினார். அப்ப அந்த நரிகிட்ட போவாரா? கடைசியை எப்படி நிற்கிறாருன்னா, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக போய் நிற்கிறார். அப்ப கேட்கிறார், நிறைய கேள்வி கேட்டு அவனுக்கு இயேசுக்கு மினுக்கான ஒரு அவஸ்தத்தை அடிச்சு பரியாசம் பண்ணி அனுப்பிட்டான். ஆக இயேசுவை எப்படி அவன் தேடுறான், அடையாளத்தை தேடுகிறான். ஏதாவது அடையாளம் காட்டு பார்க்கிறான், பரியாசம் பண்றான். அவரே அடையாளம். அவர் யூதருக்கு கிரேக்கருக்கு எப்படி இருக்காரு, அடையாளமாக வந்திருக்கிறார். தேவனுடைய குமாரன் என்கிற அடையாளத்தோட வந்திருக்கிறார். அவருக்குள்ளே ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்குது. அவருக்குள்ள இருக்கிறத பெற்றுக்கொள்ள விரும்பல. அவர் செய்கிற அற்புத அடையாளங்களைத்தான் எதிர்பார்த்தாங்க. என்றைக்கும் ஆண்டவரை தேடுகிற ஒரு பெரிய சந்ததி அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக மேஜையில வைக்கப்பட்ட கானானிய ஸ்திரீ கேட்கிறா, ஐயா என் மகளுக்கு உடம்பு சரியில்லை. இயேசு சொல்றாரு, அமைதியா இருக்கிறார். சீசர்கள் ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு முறை பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் என்ன செய்ய மாட்டேன், நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேங்கிறார். மூன்றாவது அவர் சொல்ல பண்றாங்க. அப்போ என்ன செய்யறாங்க, அவள் சொல்றா, பிள்ளைகளின் அப்பம் மேஜையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய சாப்பிடக்கூடிய அப்பம் துணிக்கு கீழே விழுமை, அது பெருக்கிற நாய் தான் ஆண்டவரை தாழ்த்துறாள். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக விசுவாசம் அப்படித்தான் இருக்குது. துணுக்கியத்தான் எதிர்பார்க்கிறோம். ராபோஜனம்ங்கிற போஜனத்தை கொடுத்தா ஒரு இதை வாங்கி டப்புன்னு போட்டுக்கிட்டு ஒரு படக்குன்னு ஒரு டம்ளர்ல அது கூட ஒரு 2 ounce கூட கொடுக்கல. ஒரு இடத்துல 2 ounce கொடுக்குறாங்க. இங்கே என்ன செய்யறாங்க, ஒரு சிட்டிக்கு தானப்பா கொடுக்குறாங்க. ஊற்றி போட்டு போறாதனுடைய அர்த்தம் தெரியல, அதுக்குள்ள இருக்கிற ஞானம் தெரியல, அதுக்குள்ளாக இருக்கிற மகிமை தெரியல. ஆக விபச்சாரம் செய்கிறவனும், கொலை செய்கிறவனும், அக்கிரமனும், பிற ஏமாத்தவனும், பித்தலாட்டம் பண்ணவனும், லஞ்சம் வாங்குறவனும் ஏமாத்தனும் எடுத்துக்கிறான். எப்படி இயேசு சபையில் உலாவ முடியும்? எப்படி சபையில கர்த்தர் வாசமாக இருக்க முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்து வீட்டில் இருப்பாரு? நீ பேசுற தூஷணங்கள், நீ பேசுற அக்கிரமான வார்த்தைகள், பொறாமை, எரிச்சல், மற்றவர்களை குறை சொல்றது, குற்றம் சொல்றது, கொடு பண்ணது, உதாசீனப்படுத்துறது, சிலரை பார்த்து அப்படின்ட்டு போவாங்க. இயேசு வீட்டுக்கு வருவாரா, அற்புதம் செய்வாரா? ஆக அவர் உன்னோடு இருக்கணும்னா நீ அவர் எப்படி கண்டுபிடிக்க? ஏதோ உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி, ஏசப்பா இன்றைக்கு வந்து எனக்கு என்ன செய்யணும், ஒரு 1000 ரூபாய் கடன் இருக்குது, அதை கொடுத்துட்டு போங்க. ஏசப்பா எனக்கு லேசா ஜுரம் இருக்குது, அந்த சென்னை செய்யுங்க, ஒரு ஊசியை போட்டு சுகமாக்கிட்டு போங்க. வேலைக்காரனா? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும்? பயத்தோடு நடுக்கத்தோடு. ராபோஜன பந்திக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சமாவது மனசாட்சி உணர்வு இருக்குதா? அதனுடைய நோக்கம் என்ன? இந்த போஜனம் பண்றவங்க பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட போஜனம் பண்ணும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அங்க போக வேணும். சிலர் அந்த போஜனத்தை கொரிந்தியர் 10:1 நீங்க வாசித்தீங்கன்னா, அபாத்திரமாய் பானம் பண்ணதுனால சிலர் வியாதி அடைஞ்சாங்களா, சிலர் செத்தே போயிட்டான். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த போஜன பந்தி குறித்து நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றாரு, ஆராய்ந்து நிதானித்து பாருங்க. வானத்தின் தோற்றத்தை நிதானித்து பார்க்கிறியே, அல்லேலூயா. ஏதோ பூமி நிதானித்து பார்க்கிறியே, நிதானம். அல்லேலூயா. இந்த சந்ததி தேவனுடைய வார்த்தை கேட்கலன்னா அழுகையும் பற்கடிப்பு உண்டாகும். பள்ள கடிச்சுக்குவாங்களாங்க நரகத்துல.
ஆனால் ஒன்றும் முடியாது. ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்ப வேண்டும். முதல் வாரமான புடவை கட்டிட்டு வான்னு சொன்னேன். நேற்றே ஒரு ஐயா சொன்னார், இந்த 2-3 நாளாக ரெடி ஆகுது எங்கள் பொண்ணு. சரி, புடவை கட்டுறது சரி, அதுக்கு உள்ளே என்ன செய்யணும்? ஆவியை கட்டிக்கணும், தேவ ஞானத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆக கிரேக்கர் எதை தேடினாங்க? யூதர் எதை தேடினார்கள்? அற்புத அடையாளம். ஏரோது எதை தேடினா? அடையாளம் இருக்குத, செய்யப்பா பார்க்கலாம். ஆனா இன்னொரு ஆள் இருக்கார் கூடையே இருந்தால். யோவான் 20 அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா அவர்களோடு கூட இருக்கவில்லை. அவர் கைகளில் ஆணிகளிலால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவில் போட்டு விசுவாசிக்க மாட்டேன். அப்படி என்னடா நீ விசுவாசிக்க வேண்டியிருக்குது? எதை கண்டு? அவங்களாவது யூதராவது பரவாயில்ல, ஏதோ அற்புத அடையாளம் செய்யப்பான்னு கேட்டான். அதை மிஞ்சி போனவன் யாரு? ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து கூடயே இருந்தவன். அவர் உயிரோடு எழுதிட்டான்னு சொன்ன உடனே அதை நம்பல. இன்னைக்கு அநேகருக்கு விசுவாசிகளுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இயேசு உயிரோடு இருந்தா இருக்கிறாரா? அவர் நிச்சயமா வருவாரா? அவர் வருவாருங்கிற பயம் இருந்தா நீ என்ன செய்ய மாட்ட? ஏமாத்த மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வருவாருங்கிற பயம் இல்லைங்கிறது இப்ப தெரியுது. ஏன்னா அல்லேலூயா சொல்லியிருந்தீங்கன்னா பயம் இருக்குன்னு அர்த்தம். கிரேக்கர் எதை தேடுகிறார்கள்? அவருடைய வசனத்தில் இருக்கிற ஞானத்தை தேடுறாங்க. யூதர் எதை தேடுறாங்க? சரி, இந்த தோமா விசுவாசி எதை தேடுனா? அவர் காயத்தை தேடுகிறான். ஏரோது எதை தேடுனா? அடையாளத்தை பார்க்க விரும்பினான். இவன் காயத்தை பார்க்க விரும்பினான். அதை காட்டுப்பா, நீ ஆணி அடிச்சமே, அதை காட்டேன். அதையும் காட்டுறாரு வந்து தோமாவே. அப்பதான் கண்டதுக்கு பின்னால விரலை போட்டு விழாவை தொட்டு பார்த்துட்டு, ஆண்டவரே என் தேவனே அப்படிங்கிறான். அதுக்கு முன்னால தெரியலையா உனக்கு? அதுக்கு முன்னால தெரியலையா உனக்கு? சொல்றார், அவிசுவாசியராமல் விசுவாசி ஆகியிருக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக உன்னர்த்த இருந்தான், ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அவன் எதை எதிர்பார்க்கல. அவன் ஆபீசர். லூக்கா 19 அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசுவை பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். அவர் எப்படிப்பட்டவர்? ஏன்னா அவன் வேலையை விட்டுட்டான், அவனுடைய சூழ்நிலையை விட்டுட்டான். இயேசுவை பார்த்த பின்பதாக அவன் என்ன சொல்றான்? ஒண்ணுமே சொல்லலை, ஒரே ஒரு பேர் சொன்னார், சகையுவே இறங்கி வான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அநேகர் காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். அது எதை குறிக்குதுன்னா, சிலருக்கு வீடு கட்டின பெருமையிலே உட்கார்ந்து கிடக்கிறோம். சிலர் நீளமா முடி வளர்த்த பெருமையிலே உட்கார்ந்து இருக்கிறோம். சிலர் இத்தனை லட்சம் ரூபாய் எனக்கு என்ன செய்யுது பேங்க்ல இருக்குதுங்கிற பெருமையில் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு 250 பட்டுப்புடவை இருக்குது, அவளுக்கு என்ன கிடைக்குங்கிற பெருமையில ஏறி உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இருக்கிற சாமர்த்தியத்துக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய அவங்க ஈக்குவல் ஆவாங்களா? காட்டத்தி வரும். அல்லேலூயா. எனக்கு இருக்கிற திறமைக்கு
அவங்க ஈக்குவலா வருவாங்களா அந்த வீட்டுக்காரங்க? காட்டத்தி மரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு நீ என்னைக்கு இறங்கி வரையா அன்னைக்கு தான் ரட்சிப்பு. கை தட்டி அலைய சொல்லு. இன்னைக்கு இறக்கிற உங்களை. அல்லேலூயா. இறங்கி வந்தா தான் எனக்கு ராபோஜனமே உங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்பதான் ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் சட்டை போட்டு ஆடுது முடிவு. காட்டட்டி மரத்தில் உட்கார்ந்து இறங்கி வா. ஒரு பண்பு இல்லை. என்ன அப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்துட்ட நீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப லிப்டிக்கு போட்டா தான் மதிப்பு வரும். அந்த லிப்டிக்கு 6 வருஷம் போட்டேன்னா கேன்சர் வந்துடும். அதுல மை வச்சிருக்கிறான். அப்படித்தானையா? அல்லேலூயா. மேல ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது கீழே என்ன நடக்குன்னே தெரியல. அதுக்காகத்தான் ஒரு மேடை எடுத்து மேலே ஓட்டு உட்கார்ந்து அப்படி பார்த்துட்டு கிடக்குறேன். சிலருக்கு அப்படியே கண் மயக்கம் உண்டாகுது. அது எதையும் பார்க்காத அந்த கண். அந்த கண் என்ன செய்யாது? என்ன செய்யாது? என்ன செய்யாது? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, காண்கிற கண்கள், கேட்கிற செவி எப்படிப்பட்டதான்? பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நீங்கள் காண வேண்டும் என்று இருக்கிறத கர்த்தர் என்ன செய்தாருங்க? மத்தேயு 13 அதிகாரம் 16 வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் காதை பிடிச்சு பார்த்துக்கோ. உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவை பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்க காண்கிறதை காண்கவும் நீங்கள் கேட்கிறதை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போய்விட்டார்கள். ஆமா. ஆக காண்கிறேன் என்று சொல்றீங்களா? எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனேன் கேட்கிறேன். காற்றினால் அசையும் நாணலையோ வேத பாரகரே பரிசெயரே, வேற எதற்காக போனீங்க? தீர்க்கதரிசியோ எதை பார்க்க போனீங்கன்னு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாண்டவரே, நாங்கள் காற்றுல அசைகிற தென்றலை தான் பார்க்க போனோம். கர்த்தர் வந்து நம்மளை என்ன செய்யணும்? அப்படியே தாளாட்டணும். அல்லேலூயா.
எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.